லாஸ்ட் வீக் தான் சர்வீஸ் பண்ணேன். என்ன இப்படி மக்கர் பண்ணுது? மழை வேற ஹெவியா இருக்கு. ஸ்டாப் ஆகி தொலைய மாட்டேங்குது. கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா, கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமான்லாம் தெரில, குடிச்சு பாருங்க. எடுத்துங்கம்மா. பிடிக்கலன்னா வேற போட்டு தரேன். மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்கம்மா, சூடா குடிங்க. ஏமாமா, அந்த கார் மெக்கானிக் முருகேசனுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கண்டி எடுக்க மாட்டான். குடிச்சிட்டு எங்கே படுத்து கிடக்கான்னு தெரியலையே. பரவாயில்லைங்க, நாங்கள் வேற கார் ஏற்பாடு பண்ணி கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு பொழுது இங்கே இருந்துட்டு காலைல வெள்ளனை போலாம்லக்கா. நீங்கெல்லாம் இங்கே வந்தது எங்களுக்கு எம்பூட் சந்தோஷம் தெரியுமா? மவளே, அவங்க எப்படி இங்கே தங்குவாங்க? வசதியாக இருந்து பழக்கப்பட்டவங்க, அதான் யோசிக்கிறாங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மீரா நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே சென்னைக்கு கிளம்புறா. இல்லைன்னா தங்கியிருப்போம். வராதவங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பொழுது எங்களோட தங்கிட்டு போங்கம்மா. திரும்பவும் நாம சந்திக்க போகிறோம். சரின்னு சொல்லுங்கக்கா. சரிங்க சார், நாங்கள் நைட்டு தங்கிட்டு காலையில் போகிறோம். ரொம்ப சந்தோஷமா. உங்களை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? எப்பயாவது உங்களை சந்திக்க முடியாதான்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை நினச்சி பார்த்தா இன்னைக்கு என் ஈரக்கொலையெல்லாம் நடுக்குதுமா. விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து பார்த்தப்ப எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்கம்மா. அந்த பச்சை குழந்தையாவது உயிர் பொழைச்சுன்னு நினச்சேன். கடைசியில் அதுவும் நடக்கலை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே வந்து உசுர விடுறாங்க. உன் குடும்பம் மட்டும் இல்லைம்மா, பல பேரோட குடும்பம் இந்த ரோட்டில் அனாதை பணமாக செத்து கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுதுமா. மீரா, மீரா, மீரா. மம்மி, எங்களை விட்டு போகாத மம்மி. இங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கு. எவ்வளோக்கு சார் பண்ணோம்? டேங்க் ஃபில் பண்ணுப்பா. ஓகே சார். அண்ணா, போன தடவை இல்லைண்ணே, போலீஸ் செக்கிங் நிறையா இருக்குது. 2 காரில் பணத்தை மாற்றி மாற்றி எடுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசுண்ணே, கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் எடுத்துகிட்டு வரணும். சரி, சீக்கிரம் வா. சரிண்ணே. வந்துடுறேன். ஸ்டாப், ஸ்டாப்.
போகலாமா? மீரா, வண்டி நிறுத்து. மீரா, அக்கா, மீராக்கா. ஆம்பளை பசங்களுக்கு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. புரியலல்ல? நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. நம்புற மாதிரியா சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிறீங்க, உசுருக்கு போராடினான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆன காரே காணா போச்சுங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது? நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். நான் பார்த்தது தான் சொல்கிறேன். சம்திங் ராங். அப்போ ஆக்சிடெண்ட் ஆன கார் எங்கே போச்சு? அது என்ன பொம்மைக்காரா தூக்கி சட்டப்பையில் போட்டு போகிறதுக்கு? சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எந்த எவிடன்ஸ் இல்லாமல் யாரை போய் எங்கே என்னன்னு விசாரிக்கிறது? சும்மா வளரி. சார், இங்க உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நாங்க சொல்ற இடத்துக்கு வந்து பார்க்கலாம்ல. ஏய், உன் திருவாயை மூடு. உன்னால தான் இப்படி பிரச்சனையா? மழை விட்டுருந்துச்சுன்னா அவங்க கார் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்களை அங்கே அங்கன்னு அலைய வச்சு எங்கே தாலியாக இருக்கிற. இப்போ பஞ்சாயத்து ஆனதே ஒன்னால தான். பேரை பாரு, காட்ரோசா பட்ரோசா. சார், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. நாங்க டிஎஸ்பி கிட்ட பேசுறோம். அட உட்காருமா. எதுக்கு எடுத்தாலும் டிஎஸ்பின்ட்டு. யோ கருப்பியா, இந்த சுப்பிரமணியம் வர சொல்ல. யோ, இவங்க சொல்ற இடம் எந்த லிமிட்ல வருது? நம்ம ஸ்டேஷன் ஐயா. பண்ணி ரெடி பண்ணு. ஆமா, ஆக்சிடென்ட் ஆன இடம் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? இந்த மைல்கல் மேலே மோதி தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமாம் சார். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. நேற்று நைட்டு எவ்வளோ பெரிய மழை பெஞ்சிச்சு. இங்கே பாருங்க மா, அங்கே பாருங்கம்மா. எங்கேயாச்சும் கார் டயர் போன தடம் தெரியுதானே? ஏமா இப்படி எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? டைம் இஸ் கோல்டு. அண்ணா, ஆமாண்ணே, உங்கள் விஷயமா தானே பேசிகிட்டு இருக்கண்ணே. ஒத்துக்கு வச்சிடலாண்ணே. அண்ணா 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 அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணே. காலையில் 4 to 6 கடை திறக்குது. உங்களை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல. பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறத பார்த்தா நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கு. அந்த கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? அக்கா, அந்த கார் கலராவது ஞாபகம் இருக்கா? ரெட் கலரா? எத்தனை வருஷம் கூட இருந்திருக்கேன்க்கா. இந்த மாதிரி நடந்திருக்கேன்க்கா. விசுவாசிக்கா நானு. இந்த ஒரு தடவை மட்டும் மனுஷனுக்கா தெரியாம நடந்து போச்சுக்கா. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான்க்கா போச்சு. அந்த பொண்ணு அங்க எப்படித்தான் வந்துச்சுன்னே தெரியலக்கா.
யார் அவனை அனுப்புது? இவ்வளோ நாள் கரெக்டாக இருந்தியா, இப்போதான் ஊழ வேலை பார்த்துட்டியா? இந்த ஒரு ட்ரிப்பு மன்னிச்சிருக்கா, உன் காலுக்கு செருப்பாக கிடப்பேக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் உசுர அவ காப்பாத்திருப்பான். அப்படி மட்டும் நடந்துருந்துச்சு இன்னொரு போயிருக்கா. குடும்பம் மட்டும் இல்லம்மா, பல பேரோட குடும்பம் இந்த ரோட்ல அனாதை பணமா செத்து கிடக்குது. எங்கேயாச்சும் கார் டயர் போன தடம் தெரியுதாண்ணே? ரெட் கலரா? மம்மி எங்களை விட்டு போகாத மம்மி. Find the reason, Mira. Reason is the key. எப்பா மாயா, இப்படி சாப்பிடாம கொள்ளாம கிடந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருமாப்பா? நல்லா கேளு மாமா, இப்படி சாப்பிடாம கிடந்து உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு அவளை குத்திட்டு ஜெயிலுக்கு போலாம். அடி செருப்பால. ஏண்டா, என் பிள்ளை படிச்சு எப்படா பெரிய ஆபீசர் அவன் தவம் கடந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னடாலும் வெட்டல் குத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் நெஞ்சில் நஞ்ச விதைக்கிறியா? இப்படி பண்ணாத தப்புக்கு கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவதான காரணம். அவளை சும்மா விட சொல்றியா? நீ செய்டா மாயா, பழைய நான் ஏத்துக்கிறேன். ஏண்டா போடாங்கிறல்ல, போடா. இப்படி பேசி பேசி அவனை மலுமட்டையாக்கு. அவனை சாப்பிட சொல்ல முதல்ல. மாயா, ஒரு காலத்தில் இந்த பூமியெல்லாம் நம்ம பூமியாக இருந்துச்சு. எங்கள் அப்பனுக்கு நொடிக்கவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம ஓடி ஆடி விளையாண்ட நம்ம சொந்த வயல்லையே காவக்கூலி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. மாயா, காவக்கூலின்னா என்னென்னு தெரியுமா உனக்கு? இல்லைப்பா. எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டே அலைவேன். அறுவடை காலத்தில் எங்கள் ஆத்தா என்னை களத்து மேட்டு கூட்டிகிட்டு போவேன். ஒவ்வொரு சம்சாரிக்கு முன்னாடியும் போய் துண்டேந்தி நிற்பேன். ஒவ்வொரு மரக்கா நெல் விழுகும். எங்கள் ஆத்தாவை பார்த்து கேட்டேன், என்னத்தா அப்படின்னு. அவள் சொன்னா, காவக்கூலிடா சின்ன சாமின்னு. அப்போ எனக்கு புரியல. பின்னாடிதான் தெரிஞ்சது, மற்றவங்க காடுகரையில் நம்ம களை வாங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற கூலின்னு. அப்போ தாண்டா நான் முடிவு பண்ணேன், நம்ம பரம்பரையிலேயே காவக்கூலி வாங்குற கடைசியால நானாத்தான் இருக்கணும்னு. எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை யாரும் படிக்காத படிப்பையெல்லாம் படிக்க வைக்கணும், யாரும் தொட முடியாத உயரத்தில் உட்கார வைக்க முடிவு பண்ணடா. மாயா, இது ஆசை இல்லடா, கனவு, லட்சியம். லட்சியத்துக்கு 1000 தடங்கள் வரந்தாப்ப செய்யும், கலக்கக்கூடாது. என் கனவு நிறைவேற்றணும்டா, அது வரையும் உசுறு போகாது. இந்த ராமசாமி வரியை கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு கேட்கணும். அவன் கூட வருஷம் தக்க போடுதானப்பா. டேய், என்னடா அந்த ஓட்ட ஓடியார? என்னங்க மாமா மேல இருக்கான். என்ன அது? ஒன்றும் இல்லை. எப்ப பாரு பாகத்தில் சக்கரத்தை கட்டிட்டே அலையிறேன். மாயா, வருஷம் ஒரு இடத்துக்கு போகணும். வா, இங்க வா, சொல்றேன் போலாம். எங்கேன்னு சொல்லிட்டு வா, போலாம். சுருக்கா வாடா, கைவிடு. வா வா வா. அண்ணே, அந்த முத்து பையில சத்தம் போட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா?
ஆமாண்ணே, எல்லா இடத்துலயும் அவங்க நம்ம பையனே அடிச்சு விட்டாங்கண்ணே. இன்னைக்கு சாயந்தரமே அவனை கூப்பிட்டு பேசிடுறேன். பிரச்சனை ஒன்றாரா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. சரிங்க வரணும். வா வா வாப்பா செல்ல, வாங்க தம்பி. சரிப்பா, இவன் தான் என் ஃப்ரெண்டு மாயா. நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம்மா. தம்பி செல்லா சொன்னாப்புல, ஒன்றும்ல, நம்ம மதுரை கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் வேகன்சி ஒன்று வருது. உங்களுக்கு சரின்னா சொல்லுங்கள், மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வெளியே 7, 8ன்னு போயிட்டு இருக்கு. நமக்குன்னா ஒரு 6க்கே முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? பணம் கொடுத்து தான் வேலை வாங்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு தான் சொல்லலை. மாயா, இந்த உலகம் பணத்துக்கு பின்னாடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாமளும் ஓடித்தான் ஆகணும். எந்த தப்புமே பண்ணாதவன ஒரு பொண்ணு கேவலப்படுத்தியிருக்கா. தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஊரு இன்னைக்கு உன்னை அசிங்கமாக பேசுது. கூட பிறந்தவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் நீ பொழைச்சு காட்ட வேண்டாமா? எதுக்குடா ஊருக்கு வெளியே இருக்க அந்த கோயில போய் ஒளிற? அவமானத்துக்கு பயந்தா? மாயா, இழந்த மரியாதையை மீட்கணும்னா வேலை வேணும். வேலை வேணும்னா பணம் கொடுக்கணும். இந்த உலகத்துல பணம் தாண்டா எல்லாம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எல்லாருமே அனாதை தாண்டா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போறது? எங்க அப்பா என்னால பட்ட கடன் போதாதா? வேணாம்டா. மாயா, மாயா, தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் நனையதை பத்தி யோசிக்க கூடாது. ஏற்கனவே வாங்கின கடனோட சேர்த்து கடன் வாங்கலாம். அந்த வீடு உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. பாண்டி, எங்கெல்லாம் பார்க்க உனக்கு என்ன கிறுக்கு பயமா தெரியுதா? முதல்ல எங்க எல்லாரும் கடனையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வீட்டு அடமானம் வாங்கிக்க. நீ வாட்டுக்கு வீட்டை வாங்கிட்டு போயிட்டுனா நாங்க என்ன நக்கீர் தெரியாதா? என்னப்பா எங்க வீட்டு வாசல்ல வந்து உரல எடுத்துட்டு இருக்கீங்க? அவர் உதவின்னு கேட்டு வந்தாரு, நான் செய்ய போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ உதவியா? நீ எப்படி நொட்டோன்னு எங்களுக்கு தெரியும். என்ன கேட்காம தெரியாம அந்த வீட்டு பத்திரத்தை வாங்க நினைச்சுக்கோ. அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. என்ன சும்மா இருக்க மாட்டியா? உன் மொண்டாடி ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கா நீ சும்மா தான் இருக்கன்னு. வந்துட்டாரு நாட்டாம பண்றக்கு. ஐயா, என் அப்பா எனக்காக தான் கடன் வாங்கினாரு. அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க எல்லாரோட கடனையும் நானே அடைச்சிடுறேன். நீ எப்படி கடன் அடைப்பேன்? இந்த ஊர்லயே பெரிய படி படிச்சிருக்க, பெரிய வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் கொடுப்பேன்னு நம்பித்தான் உனக்கு கடன் கொடுத்தோம். ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? உங்ககிட்ட படிக்க வந்த பிள்ளைய படுக்க கூப்பிட்டுருக்க. இனிமே உனக்கு வேலை கொடுப்பேன், நீ எப்படி திரும்ப பணம் கொடுப்ப? யோ, கொடுத்த காசை பத்தி மட்டும் பேசு. அவன் கையை பிடிச்சு இழுத்ததை நீ பாத்தியா இல்ல உன் புது பொண்டாட்டி சொன்னாலா? சின்னசாமியோட மூத்ததாரத்து மக்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம். ஏய், இங்க பாருங்கப்பா, உங்க அப்பா வீட்டை அடமானம் வைக்க வந்திருக்காரு. ஏற்கனவே கடன் கொடுத்தவங்க காசை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவனை படிக்க வைக்க தானே கடன் வாங்கினாரு. அவனை தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு. அவன் கடனை அவனே அடைக்கட்டும். இங்க இருங்கய்யா, வீடு எங்க பரம்பரை சொத்து. அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அந்த வீடை வித்தா அவனுக்கு என்ன பங்கு வருமோ அந்த அளவுக்கு மட்டும் கடனை கொடுங்க. என்ன தம்பி சட்டம் தெரியாம பேசிக்கிறீங்க? முறையா பிறந்தவனுக்கு தான் வீட்ல பங்கு இருக்கு. அப்பாட்டியா பிறந்தவனுக்குலாம் வீட்ல பங்கு கிடையாது. சின்னசாமி, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. ஏதாச்சும் ஒண்ணு பேசப்பா. இவ்வளவு நாளா நான் கேட்குற போதெல்லாம் கடன் கொடுத்து உதவுனீங்க. கடைசியா இந்த ஒரு தடவை நீங்க உதவிட்டீங்கன்னா எப்படி கரை சேர்ந்துருவேன். உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவர் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவர். அவர் எல்லாரும் கால விட வச்சு